37 இயேசு என்ற பெயர். பெயர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நபர்களுக்கு பெயர்கள் உண்டு. அது அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது. ஈவன் ஊர்களுக்கு கூட பெயர்கள் உண்டு. அந்த ஊர் எப்படிப்பட்டது என்பதை அந்த பெயர்கள் காட்டுகிறது. பெயர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட பெயர்கள் மிகப்பெரிய பெயர் இயேசு. இயேசு என்ற பெயர் மிகப்பெரிய பெயர், மிக முக்கியமான பெயர். இந்த செய்தியில் இயேசு என்ற பெயரின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். மாம்சமாகுதலில் தேவன் தமக்கு கொடுத்த பெயர் இயேசு. லூக்கா 2:21. பிள்ளைக்கு அது கர்ப்பத்தில் உட்பவிப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே இயேசு என்று பெயரிட்டார்கள். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற பெயர் தேவன் தம் மாம்சமாதலில் தமக்கு கொடுத்த பெயர். அதுவே இயேசு. இயேசு என்றால் இரட்சகராகிய யெகோவா அல்லது கிரேக்கு வார்த்தை இயேசுவுக்கு இணையான எபிரேய வார்த்தை யோசுவா என்பதாகும். கிரேக்கு வார்த்தை இயேசுவுக்கு இணையான எபிரேய வார்த்தை யோசுவா என்று. ஏசாயா 12:2. தேவனே என் இரட்சிப்பு, கர்த்தராகிய யெகோவா எனக்கு இரட்சிப்பானார். 49:6. நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய இரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். லூக்கா 2:32. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. மாம்சமான தேவனுடைய பெயர் இயேசு, ஏனெனில் அவர்தான் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே கூடாரம் அடித்தார். அந்த வார்த்தை தேவன் ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே கூடாரம் அடித்தார். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இயேசுவின் பெயரில் தான் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் உள்ளன. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு என்ற நாமமே அல்லாமல். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்கு உள்ளே இயேசு என்ற நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. 1 யோவான் 2:12. அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பெயரில் தான் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் உள்ளன. இயேசுவின் பெயரில் மட்டுமே மக்கள் ரட்சிக்கப்பட முடியும். அப்போஸ்தலர் 2:21. அப்போது கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவின் பெயரில் மட்டுமே மக்கள் ரட்சிக்கப்பட முடியும். இயேசுவின் பெயரில் மட்டுமே பாவ மன்னிப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்க. லூக்கா 4:24-47. மனந்திருந்தரும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசுவின் பெயரில் தான் அற்புதமான காரியங்கள் இயேசுவின் பெயரில் நடக்கின்றன.
மார்க் 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுத்தமாவார். மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அற்புதமான காரியங்கள் இயேசுவின் பெயரில் நடக்கின்றன. இயேசுவின் பெயரில் நோய் சுகமாகிறது. அப்போஸ்தலர் 4:10, 3, 6, 7, 8. அப்போஸ்தலர் 4:10. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் இங்கு உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறார். 3:6-8. பேதுரு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். இயேசுவின் பெயரில் நோய் சுகமாகிறது. லூக்கா 9:49. யோவான் அவரை நோக்கி, ஓ லார்ட் ஜீசஸ், சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஐயரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டோம் என்றான். அப்போஸ்தலர் 16:18. பவுல், நீ இவனை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இயேசுவின் பெயரில் அசுத்த ஆவிகள் துரத்தப்படுகின்றன. இயேசுவின் பெயரில் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். யாக்கோபு 5:10, எரேமியா 26:20. யாக்கோபு 5:10. கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகள். எரேமியா 20:20. உரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்கிறவனாக இருந்தான். இயேசு என்ற பெயர் அது அதி உயர்வான பெயர். பிலிப்பியர் 2:9-11. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஓ லார்ட் ஜீசஸ். எபேசியர் 1:20-21. இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதத்தில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரச் செய்தார். இயேசு என்ற பெயர் மிக அதி உயர்வான பெயர். அதை விட உயர்ந்த பெயர் கிடையவே கிடையாது. இயேசு என்ற பெயரே அதி உயர்வான பெயர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் பெயர் இயேசு கிறிஸ்து என்பதே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகியோரின் பெயர் இயேசு கிறிஸ்து என்பதே. மத்தேயு 28:19, அப்போஸ்தலர் 2:38. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போஸ்தலர் 2:38. இப்பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகியோருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்பதே. தேவனுடைய பெயர் இயேசுவே. ஏசாயா 9:6, சங்கீதம் 8:9. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமான ஆலோசகர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இயேசு. குமாரன் கொடுக்கப்பட்டார், கிறிஸ்து. அவருடைய பெயர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆண்டவர், அவர் நாமம் அதிசயமான ஆலோசகர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. வல்லமையுள்ள தேவனுடைய பெயர் இயேசு, நித்திய பிதாவுடைய பெயர் இயேசு.
சங்கீதம் 8:9, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. லார்ட் ஜீசஸ், தேவனுடைய இயேசு என்ற பெயர் மதிக்கப்படவும் மகிமைப்படுத்தப்படவும் வேண்டும். யாக்கோபு 2:7, அப்போஸ்தலர் 19:17. யாக்கோபு 2:7, உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 19:17, கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இயேசு என்ற பெயர் மதிக்கப்படவும் மகிமைப்படுத்தப்படவும் வேண்டும். பரலோகத்திலும் பூலோகத்திலும் பாதாளத்திலும் உள்ள எல்லாரும் இயேசுவின் பெயரை வணங்க வேண்டும். பிலிப்பியர் 2:10, ஏசாயா 45:23. பிலிப்பியர் 2:10, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும். ஓ லார்ட் ஜீசஸ், யாவும் முடங்கும்படிக்கு. ஓ லார்ட், பிதாவாய முழங்கும். ஏசாயா 45:23, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும். ஓ லார்ட் ஜீசஸ், பரலோகத்திலும் பூலோகத்திலும் பாதாளத்திலும் உள்ள எல்லாரும் இயேசுவின் பெயரை வணங்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் பாதாளத்தில் இருக்கக்கூடிய பிசாசும் அவனுடைய தூதர்களும் எல்லா அசுத்த ஆவிகளும் கூட இயேசுவின் பெயரை வணங்க வேண்டும். இயேசு என்ற பெயருக்கு நாம் பாடல் பாட வேண்டும், நன்றி கூற வேண்டும். சங்கீதம் 7:17, நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏசாயா 5:20, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இயேசு என்ற பெயருக்கு நாம் பாடல் பாட வேண்டும், நன்றி கூற வேண்டும். இயேசு என்ற 2 தெசலோனிக்கேயர் 1:11, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக வேண்டுகிறேன். சங்கீதம் 29:2, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். 72:19, அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்னும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு என்ற பெயரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசுவின் பெயரை நாம் கூப்பிட வேண்டும். இயேசுவின் பெயரில் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். ரோமர் 10:12-13, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி நாமத்தை கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். கொலோசியர் 3:17, வார்த்தைகளினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்யுங்கள். இயேசுவின் பெயரை நாம் கூப்பிட வேண்டும். இயேசுவின் பெயரில் எல்லா காரியத்தையும் நாம் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 2:11, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு என்று சொன்னவுடன் எல்லாரும் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொன்னவுடன் தூதர்கள் எல்லாரும் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொன்னவுடன் மனிதர்கள் எல்லாரும் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொன்னவுடன் எல்லா அசுத்த ஆவிகளும் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொன்னவுடன் பிசாசு உட்பட அவளுடைய புதர்கள் எல்லாரும் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொன்னவுடன் சாத்தான் கூட கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். வா, நாம் சாத்தானை கூப்பிட வேண்டும். சாத்தானை இங்க வா, நான் இப்பொழுது இயேசு என்று சொல்லுவேன், நீ கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று அவனை கட்டளையிட வேண்டும். நாம் இயேசு என்று சொல்லுவோம், சாத்தான் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இது கட்டளை. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும். இது கட்டளை. இதுல நமக்கு தெரிந்தெடுப்பு கிடையாது. எல்லாரும் இயேசுவை கர்த்தர் என்றே சொல்ல வேண்டும். என்னே மகிமையான நாமம், இயேசு என்ற நாமம்.
ஓ, அது தேவனுடைய நாமம். இயேசு என்ற நாமம் அது பிதாவுடைய நாமம். இயேசு என்ற நாமம் அது குமாரனுடைய நாமம். இயேசு என்ற நாமம் அது பரிசுத்த ஆவியானவருடைய நாமம். இயேசு என்ற நாமம் அது கிறிஸ்துடைய நாமம். இயேசு என்ற நாமம் தேவன் மாம்சமான போது தனக்கே அவர் சூட்டிக் கொண்ட நாமம். இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசு என்ற நாமம் தேவனுடைய நாமம். ஏனென்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர். அவருக்குத்தான் எல்லாவற்றையும் விட மேலான நாமம் இருக்க வேண்டும். ஆனால் இயேசு என்ற நாமம் தான் மேலான நாமம். எனவே கடவுள் தேவனுக்கு இயேசு என்ற நாமத்தை தவிர வேறு நாமம் இருக்குமேயானால் இயேசு என்ற நாமம் மேலான நாமமாக இருக்க முடியாது. இயேசு என்ற நாமம் மேலான நாமம், தேவன் மேலான நபர். எனவே தேவனுடைய நாமம் இயேசுவாகத்தான் இருக்க வேண்டும். வேறு நாமம் தேவனுக்கு இருக்க முடியாது. ஓ லார்ட் ஜீசஸ், என்னே நாமம், என்னே மேலான நாமம் இயேசு என்ற பெயர். அதி உன்னதமான பெயர், உயர்ந்த பெயர், தேவனுடைய பெயர். ஹல்லேலூயா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய பெயர், பாவமன்னிப்பளிக்கக்கூடிய பெயர், ரட்சிப்பளிக்கக்கூடிய பெயர். அந்த பெயரை நாம் போற்றுவோம், புகழுவோம், ஆராதிப்போம், வணங்குவோம், பாடுவோம், அனுபவித்து மகிழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.